ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய உயிரான உறவிடத்திலிருந்து உனக்கான அழைப்பு இன்று இரவுக்குள் வரத்தான் போகிறது. என் குழந்தையே, நீயாக நினைக்கலாம், தாயே இது எப்படி சாத்தியமாகும்? எனக்கே என்னுடைய உறவிடமிருந்து அழைப்பு வரும் என்ற நம்பிக்கை இல்லை. என்னுடைய உறவுக்கும் எனக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கின்றது. நானே இந்த வாழ்க்கையை வெறுத்து மனம் விரும்பி நின்று கொண்டிருக்கின்றேன். நீங்கள் சொல்லுவது போல் மட்டும் நடந்துவிட்டால் என்னை விட அதிகமான சந்தோஷம் இங்கு வேறு யாருக்கும் கிடைத்துவிடாது. என் பிள்ளையே, இப்படியாகத்தானே நீ நினைக்கின்றாய். உன்னுடைய மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய தாயாகிய வாராகிக்கு தெரியாமல் இல்லை. என் செல்லமே, இன்று நான் உனக்கு தர இருக்கின்ற இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பத்தான் போகின்றது. இது எப்படி நடக்கும் என்று நீ யோசிப்பதற்கு முன்னால் உன்னுடைய தாயானவள் அதை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய உயிரான உறவை இப்பொழுதும் நீ அதிகமாக நினைத்து வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அத்தனை அன்போடு பழகி இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு சிறு பிரச்சனைகள் காரணமாக அந்த உறவினை பிரிய வேண்டிய சூழ்நிலைகளும் வந்துவிட்டது என்று எண்ணி நீ மிகுந்த துயரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலிருந்தும் நல்ல ஒரு விடிவு காலம் பிறந்து விடாதா என்று நீ திணறிக்கொண்டு இருக்கின்றாய். இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரான உறவிடமிருந்து நமக்கான நல்ல செய்தி கிடைத்துவிட்டால் போதும் என்று என்னுடைய குழந்தையே நீ எண்ணிக்கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னுடைய இந்த மனநிலையை உணர்ந்துதான் உன் தாயானவள் உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உயிரான உறவு என்றால் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எத்தனை கஷ்டங்களிலும் அவர்களை விட்டு நாம் விலகக்கூடாது. அதிலும் குறிப்பாக சந்தோஷத்தை அவர்களோடு பங்கிட்டு கொள்ளாவிட்டாலும் கஷ்டங்களை அவர்களோடு பங்கிட்டு கொள்ள வேண்டும். இப்படி நினைக்கின்ற இந்த வாழ்க்கை தான் உனக்கு உயிரான உறவினுடைய வாழ்க்கை என்பதையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு காரியங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உனக்கு நடக்காமல் போய்விடுகின்றது. எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் பற்றி நீ நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு வருகின்றாய். என் செல்லமே, நீ உன்னுடைய எதிர்காலத்தை எப்போதும் மனதில் வைத்து கொண்டு சிந்தித்தாயானால் நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்திற்கும் இடமில்லை. என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சூழ்நிலைகள் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆறுதலுக்கு என்று ஏதாவது உறவை நம்மோடு இருக்க வேண்டும் என்று தான் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் அப்படிப்பட்ட உறவு உனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா? அதுவும் நீ விரும்பக்கூடிய அளவில் அவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா? உன் மீது அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு உறவு மட்டும் இருந்துவிட்டால் போதுமே. இந்த வாழ்க்கை என்னை விட யாராலும் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்ந்துவிட முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீயாக நேசித்த ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்றுதான் உனக்கும் நினைக்க தோன்றுகின்றது. இதற்கு மேல் வாழ வேண்டுமா என்றுதான் உன்னிடத்தில் அதிகமான எதிர்மறையான எண்ணங்களும் வந்துவிடுகின்றது. இதற்கு ஒரு முடிவு கிடைத்தால்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று என்னிடத்திலே நீ வந்து கேட்டுக்கொண்டாயல்லவா? என் தங்கமே, உன் வாராகி தாயானவள் உடனடியாக உன்னுடைய பிரச்சனையை தீர்த்துவிட வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன். ஆனாலும் அதுவெல்லாம் தீராததற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? என் தங்க பிள்ளையே, ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற உறவுகள் எல்லாம் உண்மையான அன்பினை எப்போதும் புரிந்து கொள்வார்கள் தெரியுமா? அந்த உறவு தன்னை விட்டு பிரியும் போதுதான் அந்த உறவினுடைய ஆழம் என்ன, அந்த உறவினுடைய அன்பு என்ன என்பதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த உறவு
உறவுக்கும் நமக்கும் இடையில் இருப்பது எத்தனை பெரிய பந்தம் என்பதும் அந்த பிரிவு உணர்த்தி காட்டும். இதுதான் உண்மை. அதற்காகத்தான் இந்த பிரிவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, பிரிவுகள் வாழ்க்கையில் வந்து விட்டதே என்று எண்ணி நீ வேதனைப்படுவதை விட்டுவிட்டு, இந்த பிரிவுகள் வந்ததினால்தான் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற முழுமையான அன்பு புரிய ஆரம்பித்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். அது மட்டுமல்ல, நீ அவர் மேல் காட்டும் கோபமும் ஒரு வகையான அன்புதான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நீ எப்படி இந்த மனநிலையில் இருக்கின்றாயோ, எப்படி அவர்களை மனதார நினைக்கின்றாயோ, அதே போல அவர்களும் உன்னை நேசித்து கொண்டுதான் நினைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் உன்னிடத்தில் கோபம் கொண்டாலும், அவர்கள் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் ஓரளவு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் இருவரும் சேர்ந்து சமாளித்து இருக்கின்றீர்கள். எத்தனையோ விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் சேர்ந்து பார்த்திருக்கின்றீர்கள். பலரின் சூழ்ச்சிகளை எல்லாம் சேர்ந்து வென்றும் காட்டியிருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும்போது ஒரு சிறிய கருத்து வேறுபாட்டால் இருவரும் இப்படி மனம் உடைந்து போய் பிரிவு என்ற ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது. பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி உங்களுடைய பிரிவினையையும் ஏற்படுத்திவிட்டது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் வெளிவரத்தான் வேண்டும். உங்கள் இருவரின் மனதும் காயம் பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் இந்த வாராகி தாயானவளுக்கு புரியாமல் இல்லை. உங்களுடைய காயம் பெரியதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அதற்கான மருந்தினை நீங்கள் இருவரும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர யாரிடத்திலும் அதை முழுமையாக எதிர்பார்த்துவிடக்கூடாது. ஏனென்றால் இருவருக்குள்ளும் உங்களை பற்றிய நல்ல நினைவுகள் எப்போதும் மனதிற்குள் அதிகமாக இருக்கின்றது. உண்மையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சேர்ந்து இருந்தால் மட்டுமே நாம் பலமாக இருக்க முடியும். பிரிந்து இருந்தால் அதுதான் நம்முடைய பலவீனம் என்பதை நீ மறந்துவிட்டாயா? என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வேதனைகளையும் கொடுத்திருக்கின்றார்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு விஷயம்தான். எப்பாடுபட்டாவது இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இதை மட்டும் நீ எப்போதும் மறந்துவிடக்கூடாது. ஒரு உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பானது அது ஒரு நாளும் உனக்கு குறைந்து விடக்கூடாது. ஒருவேளை அது குறைகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே தடைப்பட்டு நிற்கிறது என்பதை நீ புரிந்து கொள். உன்னுடைய உயிரான உறவுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற இந்த வாழ்க்கை பிரச்சனை என்பது தீரக்கூடிய பிரச்சனைதான். இது ஒன்றும் தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல நினைவுகளை எல்லாம் நீ நினைத்து பார்த்தால் இந்த நேரமானது நாம் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பது உனக்கு புரிய வரும். இது போன்றவை எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உன்னால் உன் துணையானது கஷ்டப்படக்கூடாது என்றும் அவரால் நீ கஷ்டப்படக்கூடாது என்றும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி வாழ பழகி கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை நாம் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த விஷயம் நம் ஆள் மனதில் அதிகமாக பதிந்து அதையே நம் சிந்தனைக்கும் கொண்டு வருகின்றது. அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கும்போது அது நிச்சயமாக அப்படியே நடந்துவிடும். இதையும் நீ மறந்துவிடக்கூடாது. வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் உன் வாராகி தாயானவள் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகி கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? என் தங்கப்பிள்ளையே, உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகின்றது. என் தங்கமே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் உன்னை காப்பாற்றி வைத்து கொள்ளும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டால் பல பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில்
முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகளை உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை வேதனைப்படுத்தி உனக்கு கோபத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும், எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலையை செய்வதற்கும் நீ மௌனமாக இருக்கத்தான் வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நீ மௌனமாக இருந்தால் அது வந்த சுவடு தெரியாமல் சென்றுவிடும். அதனால்தான் உன் தாயானவள் சொல்லுகின்றேன், என் தங்கப்பிள்ளையே, இந்த இரண்டையும் நீ எப்போதும் மறந்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கின்றது. அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனிமேல் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன் வாராகி தாயானவள் உனக்கு துணையாக இருந்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு வெற்றியை தரப்போகின்றேன். நீ வெற்றி படிக்கட்டில் அடியெடுத்து வைத்து விட்டாய். உன் வாழ்க்கையின் உச்சகட்ட ஒரு சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். இதுவரை நீ எவற்றையெல்லாம் தேடி அலைந்தாயோ அந்த சந்தோஷமும், அந்த செல்வமும், அந்த நிம்மதியும் உன்னை தேடி வந்து சேரப்போகின்றது. உன் வாராகி தாயானவள் உனக்காக நான் எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து முடித்து உன் வாழ்க்கையை நலமுடன் வாழ வைப்பேன். நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழப் போகின்றாய். உனக்குள்ளே நான் இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, எல்லா சூழ்நிலைகளும் இனிமேல் உனக்கு சாதகமாக அமையும். நீ அனைத்து வளங்களும் பெற்று சந்தோஷமாக நிம்மதியாக வாழப் போகின்றாய். இனிமேல் உனக்கு தொட்ட அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும்.